அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. அன்பே 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 என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட பரிசுத்த யோவான் 1 வசனம் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஏசப்பா சொல்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை. நாத்தான்வேல் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் ஏசப்பாவோடு இருக்கிற யாரா இருந்தாலும் உங்களை சந்திக்க வருகிறவர்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவை பேசுவார். நீங்க யாரெல்லாம் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலேயோ, நீங்க போய்கொண்டிருக்கிற சபையில ஒரு விசுவாசியாக இருக்கலாம், கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்கும்போது யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் அந்த வார்த்தைகளை விவரித்து பேசலாம். பெரிதானவைகளை காண்பாய். பெரிதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். இந்த நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொன்ன உடனே வேற ஒண்ணுமே பேசல. உடனே அந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுது. நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணும். இன்று அந்த இரட்சகருடைய அன்பை நாம் சுதந்திரத்து கொண்டு அவருடைய வார்த்தைக்காக உண்மை உத்தமாக வாழும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்த இரட்சகர் அந்த மனநிலையோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பாருங்க, ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ நேரங்கள்ல எனக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். நிறைய நன்மைகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆஃப்டர் ஆல் எனக்கே கர்த்தர் இறக்கம் செய்யும்போது நீங்கள் ஏமாத்திடும். எங்க வேலைக்கு போகும்போது ஜெபத்தோட செய்யுங்க. பிஸ்னஸ்க்கு போறீங்களா, ஜெபத்தோட போங்க. இல்லை ஊழியத்தின் பாதையில் போறீங்களா, ஜெபத்தோட போங்க. வேலை கிடைக்கல, வேலை தேட போறீங்களா, ஜெபத்தோட போங்க. கர்த்தர் அங்கே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அங்கே உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்வார். இதிலும் பெரிதானவைகளை காண ஆண்டவர் அருள் புரிவார். உங்களுக்கு இந்த நாளில் பெரிதான ஆசீர்வாதங்கள் உண்டாகும், பெரிதான நன்மைகள் உண்டாகும், பெரிதான கிருபைகள் உண்டாகும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அத்திமரம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் கர்த்தருக்காக உண்மையும் உத்தமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டாங்க. ஆனால் தடுமாறிட்டாங்க. அவங்களால நிலைத்து நிற்க முடியல. சோர்வுகள். ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மிகப்பெரிய சோர்வுகள். நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசியிருந்தார். ஏற்ற காலம் வரும், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதமான ஊழியரை எழுப்புவார் என்று ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஊழியம் எழும்பினது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உண்டானது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்மை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், இரக்கங்கள் பெருகட்டும். இதிலும் பெரிதான நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ருசி பார்க்க இரக்கம் செய்யும். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.